ஆனா விஜய் அவர்கள் திமுக இதை பார்த்து கத்துக்கங்க சிஎம் சார்னு சொல்றது அது சரியான விஷயமா சார்? இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி எழாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு திமுக அந்த கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே தாவேக்காவால் பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு நியாயமும் கூட. விஜயினுடைய இந்த அரசியல் பயணத்தை முடக்குவதற்கு இந்த கரூர் சம்பவத்தை இவங்க ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிந்த உண்மை தான். அதனால் இன்றைக்கி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சார் இங்கே தானே என்னை நடத்த விட மாட்டேன்றீங்க, நான் இன்னொரு மாநிலத்தில் அதை நான் வெற்றிகரமாக நடத்தி காட்டுறேன்னு தான் பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்தது. அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்தது. இப்போ விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் பண்ணோம், எந்த அசம்பாவிதமும் நடக்கலை, அதனால் நீங்கள் அனுமதி கொடுங்க, நாளைக்கு கேட்பதற்கு இந்த கூட்டத்தை வந்து இவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டார். அதை தான் இவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி பாண்டிச்சேரி காவல்துறை பயப்படலை, சில நிபந்தனைகளோடு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 1000 காவலர்கள். ஆமாம், அதை வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்கள் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்திட்டோம். ஸோ இவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்கன்னு அவர் சொல்கிறார். அதுதான் அவர் சொல்ல வர்ற விஷயம்.